48 மணி நேரத்தில் ரூபாய் 51,400 கோடி காலி. ஈரானை சாம்பலாக்க பணத்தை வாரி இறைக்கும் அமெரிக்கா, அதிர்ச்சியில் உலக நாடுகள். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க, இன்றைய காணொளி இதோ. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தலைமையிலான நிர்வாகம் ஈரான் மீதான ராணுவ தாக்குதலை தொடங்கிய முதல் 48 மணி நேரத்தில் மட்டும் சுமார் 5.6 பில்லியன் அமெரிக்க டாலர், அதாவது இந்திய மதிப்பில் ரூபாய் 51,400 கோடி மதிப்பிலான ஆயுதங்களை பயன்படுத்தியுள்ளதாக வாஷிங்டன் போஸ்ட் அறிக்கை வெளியிட்டுள்ளது. இந்த தொகை மார்ச் 2026 நடத்தப்பட்ட ஆரம்ப கட்ட தாக்குதல்களில் பயன்படுத்தப்பட்ட ஏவுகணைகள் மற்றும் வெடிப்பொருட்களின் விலையை மட்டுமே குறிக்கிறது. இதில் படைகளின் நிலைநிறுத்துதல் அல்லது விமானம் மற்றும் கடற்படை போக்குவரத்திற்கான கூடுதல் செலவுகள் சேர்க்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தாக்குதல்களில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட மேம்பட்ட ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் ஈரானின் 5000க்கும் மேற்பட்ட இலக்குகள் தாக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இவ்வளவு குறுகிய காலத்தில் இவ்வளவு பெரிய தொகையை ஆயுதங்களுக்காக செலவிட்டது அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்களிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவின் மிக நவீனமான மற்றும் பற்றாக்குறையாக உள்ள ஆயுத இருப்புகள் இதன் மூலம் வேகமாக தீர்ந்து வருவதாக பாதுகாப்புத்துறை வல்லுநர்கள் எச்சரித்துள்ளனர். இருப்பினும் பென்டகன் தரப்பில் இந்த விமர்சனங்கள் மறுக்கப்பட்டுள்ளன. எந்த ஒரு ராணுவ நடவடிக்கையையும் எந்த நேரத்திலும் செயல்படுத்த தேவையான அனைத்து ஆயுதங்களும் அமெரிக்காவிடம் போதிய அளவில் இருப்பதாக பென்டகன் செய்தி தொடர்பாளர் ஷான் பார்னஸ் தெரிவித்துள்ளார். இந்த போர் குறுகிய கால நடவடிக்கையாக இருக்கும் என அதிபர் டிரம்ப் குறிப்பிட்டிருந்தாலும் இவ்வளவு பிரம்மாண்டமான செலவு வரும் நாட்களில் அமெரிக்க பாதுகாப்பு பட்ஜெட்டில் கூடுதல் நிதியை கோர வேண்டிய நிலையை உருவாக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.